ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு வெல்கம் டு A to Z டைலர். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு அளவு ஃபேண்ட்டு வச்சுட்டு நம்ம எப்படி கட்டிங் பண்ணி நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா துணி வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு கட் பண்ண போகிறோம். மேலே வந்துட்டு பாக்ஸுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் துணி வந்துட்டு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். இப்போ நான் இதை வந்துட்டு 4ஆக மடித்து போட்டிருக்கேன். நம்ம சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோல்டிங்கில் இருக்கணும். நமக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஓப்பன் பகுதி இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு நமக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம வந்துட்டு வச்சுக்கணும். இதை வந்துட்டு நீங்கள் 4ஆக வந்துட்டு நீங்கள் மடித்து போட்டுக்கணும். இந்த மாதிரி மடித்து போட்டு நீங்கள் ஃபேண்ட்டு கட் பண்ணும்போது ஈஸியாக வந்துட்டு கட் பண்ணி எடுக்கலாம். இந்த பாருங்கள், நம்ம சைடு ஃபோல்டிங் பகுதி வந்துட்டு இருக்குது. நமக்கு ஆப்போசிட் பகுதியில் வந்துட்டு நமக்கு ஓப்பன் பகுதி வந்துட்டு இருக்குது. இப்போ இதுக்கு மேலே இப்போ நம்ம இந்த மாதிரி அளவு ஃபேண்ட்டை நல்லா எந்த விதமான சுருக்கம் இல்லாமல் கையில் நல்லா இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு நீளமாக நம்ம வந்துட்டு மடித்து போட்டுக்கணும். பாருங்கள், இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மடித்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறமேட்டு இதோடைய அலவன்ஸ்லாம் எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கரெக்டான ஹைட்டு நான் இந்த மாதிரி லைட்டாக வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ அதுலேருந்து நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அலவன்ஸ் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம விட போகும்போது ஃபேண்ட்டு கீழே நம்ம மடித்து தைக்கும் போது கொஞ்சம் கனமாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்துட்டு கேன்வாஸ் கொடுத்து நீங்கள் தைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச்சு மட்டும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். நான் உள்ளே கேன்வாஸ் கொடுக்கல. இந்த காட்டன் மெட்டீரியலே வந்துட்டு நம்ம 2 இன்ச்சு விட்டு நம்ம தைக்கும் போது அது வந்துட்டு கொஞ்சம் கனமாக இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஃபேண்ட்டுடைய சைடில் இந்த மாதிரி கரெக்டான அளவு வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலேருந்து இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு தான் இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து சீம் அலவன்ஸ் நம்ம கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு அதையும் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே. இப்போ ஹைட்டை வந்துட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். மேலே பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை விட்டுறணும். கீழே உப்பில் உள்ளது மட்டும் தான் நம்ம மார்க் பண்ணணும். கரெக்டான அலவன்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே வந்துட்டு மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம மேலே வந்துட்டு அந்த பாக்ஸை வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை நம்ம அப்படியே வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். கரெக்டாக ஃபேண்ட்டை வந்து நம்ம மடித்து போட்டுட்டு அங்கங்கே அதோடைய அலவன்ஸை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த அளவு ஃபேண்ட்டாக இருந்தால் எந்த அளவுக்கு அலவன்ஸ் இருந்ததோ அதே அலவன்ஸுக்கு நமக்கு அந்த ஃபேண்ட்லேயே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கோடு போட்டுக்கலாம். கரெக்டாக நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் கோடு போட்டதுக்கப்புறமேட்டு சைடில் நம்ம க்ரச் ஏரியா வரும் இல்லையா, அதை வந்துட்டு மேலே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சுட்டு அதனுடைய ஹைட்டை கரெக்டாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி கரெக்டாக நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதுலேயே வந்துட்டு கீழே வந்துட்டு 1/2 இன்ச்சு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணணும். இதில் என்ன விஷயம்னா, நம்ம மேலே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா மேலே தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும். இங்கே நம்ம தைக்கும் போது கீழே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு வந்துட்டு மார்க் பண்ணணும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு தான். இதை கரெக்டாக நீங்கள் வந்துட்டு மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கங்கே இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக நம்ம வந்துட்டு கோடு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கரெக்டான அலவன்ஸில் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு கோடு போட்டுட்டேன். பக்கத்துலேயே ஒரு சீம் அலவன்ஸ் விடணும் இல்லையா 1.5 இன்ச்சில், அதை வந்துட்டு இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம கரெக்டாக நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு பாருங்கள், ஃபேண்ட்டுடைய ஹைட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு நான் மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஃபேண்ட்டுடைய சைடு மார்க் பண்ணியிருக்கேன். சீம் அலவன்ஸ்க்கு நான் 1.5 இன்ச்சு அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபேண்ட்டுடைய அந்த க்ரச் ஏரியா இருக்குது இல்லையா, அதுவும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 1/2 இன்ச்சு நான் கீழே வந்துட்டு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். இங்கிட்டு ஃபேண்ட்டுடைய ஃபுல் ஹைட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு வந்துட்டு மேலே வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா பட்டி ஜாயின் பண்ணணும்ல, பாக்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும், அதுக்காக. இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு ஃபேண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நீங்கள் ஒரு ஃபேண்ட்டு கட் பண்ணணும் அப்படின்னா அளவு ஃபேண்ட்டை இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக மடித்து போட்டுட்டு இப்போ நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம தைச்சி முடிச்சுட்டு நம்ம அலவன்ஸ் வச்சு பார்க்கும்போது கரெக்டான ஒரு ஃபினிஷிங்கில் வந்துட்டு ஃபேண்ட்டே இருக்கும். இப்போ நம்ம எங்கிட்டலாம் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணமோ அது மேலே தான் நம்ம வந்துட்டு கரெக்டாக கட் பண்ணணும். ஏன்னா நம்ம சீம் அலவன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் எல்லாமே நம்ம வந்துட்டு அது மேலே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபேண்ட்டுடைய ஹைட் இருக்கு இல்லையா, அங்கேயே வந்துட்டு
நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதே மெத்தடில் நீங்களும் வந்துட்டு ஃபேண்ட்டு கட்டிங் வந்துட்டு போட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ சைடில் வந்துட்டு எனக்கு இவ்வளோ தான் வந்துட்டு கிளாத் இருக்குது. இப்போ கீழே மடித்து தைச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு ஹைட் வந்துடும். அந்த கிளாத்தில் வந்துட்டு நமக்கு மேலே பட்டி போகிறதுக்கு பத்தாது இல்லையா? இப்போ அதுக்கு நம்ம ஜாயின் பண்ணி தான் நம்ம பண்ணணும். இப்போ சைடில் ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணுறது மட்டும்தான். இப்போ பாருங்கள், நம்ம ஈஸியான மெத்தடில் நம்ம கட்டிங் பண்ணி முடித்தாச்சு. இப்போ மேலே பாக்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி மறுபடியும் 4ஆக மடித்து இந்த மாதிரி நான் வந்துட்டு வச்சுருக்கேன். இப்போ அது எப்படி மார்க் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபேண்ட்டுடைய இடுப்பை இந்த மாதிரி நீங்கள் 4ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இதோடைய ஹைட்டை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எந்த விதமான சுருக்கம் எதுவுமே இல்லாமல் விரித்து பார்த்தீங்க அப்படின்னால தெரியும். இதை அப்படியே நீங்கள் வந்துட்டு 4ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி அகலத்தை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்துட்டு 1 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் விட்டுக்கோங்க. அது எதுக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். 1 இன்ச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு எந்த சைடுமே நமக்கு வந்துட்டு ஒட்டு போடுற வேலை இல்லை. அதாவது சைடில் வந்து போடுற வேலை இல்லை, மேலே தான் நம்ம வந்துட்டு போட போகிறோம். அதனால் கரெக்டாக நம்ம வந்துட்டு 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம விட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த ஃபேண்ட்டை வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி பிசுறே தெரியாமல் நீட்டாக மடித்து தைக்கணும் இல்லையா? இதுக்காக தான் அந்த 1 இன்ச்சு வந்து நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இந்த மாதிரி விட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு உள்ளே மடித்து தைக்க முடியும். அதுக்கப்புறமா ஃபேண்ட்டுடைய பாக்ஸுடைய அந்த ஹைட் வந்துட்டு வச்சு பாருங்கள். எனக்கு இது வந்துட்டு கரெக்டாக இருக்குது. மேலே வந்துட்டு நாடா உள்ளே வரதுக்கு நம்ம தைக்கணும் இல்லையா? அதுக்கு வந்துட்டு நமக்கு கம்மியாக இருக்குது. எப்படி நமக்கு வந்துட்டு இன்னொரு 3 இன்ச் வரைக்கும் நமக்கு துணி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஃபேண்ட்டை வந்து நம்ம தைச்சி முடிக்க முடியும். இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு ஒட்டு கொடுக்கணும். ஒட்டு கொடுக்கறதுக்கு இங்கே வந்துட்டு கொஞ்சமாக கிளாத் இருக்குது. இதை வந்து நம்ம அடிச்சுட்டு அளவு வந்து நான் வச்சு பார்க்குறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே வந்துட்டு எனக்கு கம்மியாக தான் இருக்கும், பார்த்தாலே தெரியுது. இப்போ நம்ம வந்துட்டு வச்சு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக நமக்கு அந்த 3 இன்ச் வந்துட்டு இருக்குது. மடித்து போட்டோம் அப்படின்னா கரெக்டாக 6 இன்ச்சு இருக்கும். அதை டபுளாக தான் நான் வந்துட்டு 3 இன்ச்சு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த வரைக்கும் தான் வந்துட்டு நமக்கு துணி இருக்குது, பக்கத்தில் வந்து இல்லை. இப்போ நம்ம அதை வந்துட்டு ஒட்டு போட்டு நம்ம தைக்கணும். ஃபேண்ட்டு கட்டிங் ஈஸியான முறையில் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. புக் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.